50 ஆண்டு கால அரசியலுக்கு பிறகு ஏன் இதை தேர்வு செய்தேன் என்று நீங்கள் கேட்கக்கூடும். புரட்சித் தலைவரோடு புரட்சித் தலைவர் அம்மாவோடு பயணத்தை மேற்கொண்டு அந்த பயணத்திற்கு பிறகு இப்போது ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கேள்விக்கு ஒரே பதில்தான், தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் எதிர்காலத்திலே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வர வேண்டும். நான் குறிப்பிடுவதற்கு காரணம், இங்கே இஸ்லாமிய பெருமக்கள் இங்கே இருக்கிறார். அவர் சொல்வது ஒன்றே ஒன்றுதான், இறைவனும் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதாக சொல்வார். அதே போல இந்துக்கள் சொல்வார்கள், கேட்பதை கொடுப்பவனை கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்வார்கள். அதே போல கிறிஸ்தவர் சொல்வார்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்வார்கள். ஆனால் கேட்காமலே கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் தான் நம்முடைய வெற்றி தலைவர். ஆகவேதான் நாம் இங்கே வருகிறோம். எல்லா தலைவரும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே அருகின்றவர் சொன்னார், அண்ணன் புசி ஆனந்தனை பற்றி சொன்னார். 6 வீட்டிலே ரைடு நடந்தால் பணம் கொண்டு போய் வைக்கலாமே தவிர அங்க இருக்கிற குங்குமம் பட்டியை தான் கையில் எடுத்து வர முடியும் என்று இங்கே சொன்னார். இங்க இருக்கின்ற அத்தனை பேருடைய நிலை அதுதான். எல்லோரும் மிரட்டி பார்த்தார்கள் அர்ஜுனனை. அர்ஜுனனை பற்றி உங்களுக்கு தெரியும். அவருடைய யோகம் என்பது வில்வித்தையிலே எவராலும் வெல்ல முடியாது என்பதுதான் மகாபாரதத்தின் கதை. அதே போலதான் அவருடைய கதை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதற்கெல்லாம் அஞ்சக்கூடியவன் இங்கே இல்லை. இலையும் துணிந்திருக்கின்ற பணிகளை ஆற்றுவதற்கு தயாராக இருக்கின்றவர் தான் இந்த மேடையிலே அமர்ந்து கொண்டிருப்போர் மற்றும் அப்படித்தான் இருக்கிறார். நம்மை பொறுத்தவரை ஒன்றை ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த இயக்கத்தில் எல்லோரும் இன்றைக்கு குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை காணுகிற போது, நான் பல இடங்களுக்கு செல்கிறேன். பல இடங்களுக்கு சென்று திரும்பி வருகிற போதெல்லாம் பார்த்தேன், படித்தவர்கள், கல்வியாளர்கள், மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்கள். இன்று இங்கே குறிப்பிட்டார்களே திராவிட முன்னேற்ற கழகம் எங்கே இருக்கிறது சொன்னா அதிமுகவுடைய பொறுப்பாளர் தான். இங்க இருக்கிற வேலு அதிமுக, KKSR அதிமுக, முத்துசாமி அதிமுக, ரகுபதி அதிமுக. அதே போல இங்கே தென் மாவட்டத்தில் இருக்கிற நம்முடைய அன்பு இணைய சகோதரர்களை பார்க்கின்ற போது கால்நடை பராமரிப்புத்துறை அவரும் நம்மோடு தான் இருந்துவார். அதற்கு பிறகு பார்க்கிற போது சேகர் பாபு. இப்படியே நீங்கள் எடுத்துக்கொண்டால் எல்லோருமே அதிமுக ரகுபதி. அதே போலதான் எல்லோருமே அதிமுகவில் இருக்கின்றவர்கள் திமுகவில் இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார். இதைத்தான் இங்கே அன்பு சகோதரர் அர்ஜுன் அவர் இங்கே சொன்னார். நான் குறிப்பிடுவதற்கு காரணம், திமுகவிலே சரியான தலைமை இல்லை என்பதுதான் இதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அதைத்தான் மக்கள் இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய நிகழ்ச்சி நடைபெற்றது. 1000 ரூபாய் வழங்கியதற்கு பிறகுதான் கூட்டம். கூட்டத்திலே கரவோசை கிடையாது. ஆனால் இங்கே வருகிற போது நான் பார்த்தேன், நீங்கள் அடிக்கிற விசிலி பார்க்கிற போது 1 ரூபாய் கூட சிந்தாமல் சிதறாமல் நீங்களே செலவு செய்து யாரை பற்றி நீங்கள் கவலைப்படவில்லை. நீங்களே செலவு செய்து நீங்களே இங்கே வருகிறீர்கள். 1000 கொடுத்து பிரியாணியும் கொடுத்து அதற்கு பிறகு தூங்கிக் கொண்டிருக்கிற கூட்டத்தை நேற்று பார்த்தேன். அதற்கும் இதற்கும் உள்ள வேறுபாடுகள் எல்லாம். ஆகவே சில பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நம்மை பொறுத்தவரையும் தலைவர் எங்கே விரல் காட்டுகிறாரோ அவர் தான் சட்டமன்ற உறுப்பினர். தமிழ்நாட்டில் யாராலும் மாற்றி காட்ட முடியாது. இதை நான் சொல்வதற்கு காரணம், எல்லோரும் நினைத்தார்கள் திரைப்படத்திலே அவர் ஹீரோ. ஒரு எதிர்காலத்தில் தமிழ்நாட்டுடைய அரசியல் ஹீரோவாக அவ்வளவுதான் வரப்போகிறார். அரசியல் வரலாறு நடக்கப் போகிறார். மனிதநேயத்தோடு 500 கோடி ரூபாய் இழந்துவிட்டு மக்கள் பணியாற்றுகிறவர்கள் சேவைக்காக அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைமை. ஆகவே எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார். இங்கே சொன்னார்களே, திமுகவில் இருக்கிற வீட்டிலே இருக்கின்றவராக இருந்தாலும் சரி, எந்த வீட்டில் இருக்கின்றவராக இருந்தாலும் சரி, நாங்கள் விசாரிக்கிற போது தெரிகிறது, எல்லா கட்சியில் இருக்கிற குடும்பத்தை சார்ந்தவர்கள் 4 ஓட்டு இருந்தால் 2 ஓட்டு இவருக்காங்க.
அப்புறம் எங்க போய் ஜெயிக்கிறது மொத்தம்? அது மூன்றாக பிரிய போகிறது. மூன்றாக பிரிந்தால் என்ன ஆகும்? சில பேர் டெபாசிட்டை இழப்பார்கள், சில பேர் தேர்தல் எடுப்பதற்கே தயக்கம் காட்டுவார்கள், சில பேர் பணத்தை எடுப்பதற்கு தயக்கம் காட்டுவார்கள். நாம் பணம் இல்லாமலே வெற்றி பெறக்கூடிய ஒரு இயக்கம் தான் நம்முடைய தலைவர் இயக்கம். வெற்றியை எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த இயலாது. நம்முடைய வலிமையை எந்த சக்தியாலும் நிறுத்த முடியாது. எங்கே சென்று கேட்டாலும் அவருக்கு தான் ஓட்டு. அதை விட நான் பல இடங்களில் பேசினேன், துபாயில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் பேசினேன். அவர் சொன்னார், பல நாடுகளில் இருந்து எப்போது தேர்தல் வரப்போகிறது, இதுவரையும் நான் காணாத ஒரு காட்சி காணப்போகிறோம். 3 லட்சம் பேர் வெளிநாட்டிலிருந்து இவருக்கு வாக்களிப்பதற்காக எந்த தேதியை தேடிக் கொண்டிருக்கிறார். அப்படியெல்லாம் நாட்டிலிருந்து ஏறத்தாழ ஒரு 50,000 1 லட்சம் செலவு செய்துவிட்டு ஒரு வாக்களிப்பதற்காக இங்கே வருகிறார் என்று சொன்னால், இந்த தலைவரை மிஞ்சுவதற்கு இனி இந்தியாவிலே எவருமில்லை என்று அதுதான் நடக்கப் போகிறது. இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது, ஆட்சி மாற்றங்கள் தேவைப்படுகிறது. நல்லாட்சி தமிழகத்திலே வரப்போகிறது. தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே உருவாக்குவதற்காகத்தான் துடித்தெழுந்திருக்கிறார். மக்கள் சக்தி எந்த சக்தியாலும் இனி தமிழ்நாட்டை மாற்றி காட்ட முடியாது. இதெல்லாம் போவதற்கு காரணம் 5 லட்சம் பேர் வருவாங்க. நேற்று 60,000 சேர்ந்த போட்டாங்க, 10,000 சேர் காலி, 20,000 சேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க பாதி பேர். நான் பார்த்தேன். நீங்க பாருங்க, நீங்க என்ன மறுபடி போட்டு பாருங்க. ஏன்னா லாங் டிராவல் கொண்டு வந்து சேர்த்துனாங்க. இந்த தாய்மாரெல்லாம் பார்த்தா பல பேர் கண்ணை மூடிட்டு இருக்காங்க, சில பேர் தலைகள இருக்காங்க. இவர் குரல் கொடுக்கிறார்கள், ஆட்சி மாற்றங்கள் உருவாகும், திமுக ஆட்சி தகர் செய்வோம் பேசினார். ஒருத்தர் கை தட்டவே இல்லை. நாம சொல்றோம், திமுக ஆட்சியை மாற்றுவதற்கு நம்முடைய தளபதி ஒருவரால் தான் முடியும் என்று. இந்த மாதிரி கைதை சென்னைக்கு படிச்சு பாருங்க. வந்தாங்க, பேசினாங்க, போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அது ஒரு நேரத்தோட முடிஞ்சு. நாளைக்கு நடக்க போர் சொன்னாரே அர்ஜுனன், இங்க இருக்கிற அண்ணன் புதியானது சொன்னார்களே, நாளைதான் நம்முடைய போர்க்களத்திலே நாம் பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். வெற்றி பயணத்தை பாதுகாக்கிறோம். எதற்காக சொல்லி சொன்னால், நம்மால் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் பார்த்து அரசியல் வரலாற்று தலைவரோடு இருந்தோம். அப்பெல்லாம் நான் சின்ன வயசு 26 வயசுல எலெக்ஷன் இருந்தேன். அப்பெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல. இப்படியெல்லாம் உங்களாட்ட வயதில் நானும் இருந்தேன். இப்போ ஒரு அரசியல் பக்குவம் பெற்றதற்கு பிறகு, இவரோடு இணைந்ததற்கு பிறகுதான் நம்முடைய இளைஞர்களை பார்க்கிறேன். நான் ஏதாச்சும் நிகழ்ச்சிக்கு போனா நானும் புசியான்னு போனோம். 2-3 நிகழ்ச்சி ரோட்டுதான் ஓட்டு காலை குதிச்சு, கையை குதிச்சு, இந்தரை குதிச்சு, அந்தரை குதிச்சு, செல்ஃப் எடுத்து தள்ளி, அட சாமி ஆளுட்டா போண்டா பண்ற மாதிரி. இதெல்லாம் அந்த கட்சியில் நடக்கணும் பாருங்க. அவன் அங்க நின்று படம் எடுப்பு இப்படி பாக்குது, கிட்ட வாங்க பாரு. கிட்டையே வரமாட்டான். ஏன்னா கிட்ட வந்தா நாளைக்கு கூட ஒட்டிடுவோம், ஆகவே வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான். இங்க இருந்தா நம்ம முதிர்ச்சி இந்த எந்திரிச்சு குட்டிக்கிறாங்க. பெண்கள் இந்த பயங்களை தள்ளிட்டு வந்து போட்டோ எடுக்கிறாங்க. இதெல்லாம் அதிர்ச்சி எங்கேயுமே நடைபெறாது ஒன்று. இவங்க இழுத்து பிடிச்சி போட்டோ எடுக்க வேண்டியிருக்குது. நாம விட்டுட்டு போனா போகுது. ஆகவேதான் நீங்க எல்லாம் வந்திருக்கிறீர்கள். எல்லோருக்கும் எல்லா பதவியும் கிடைக்கும். ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுகிற போது 2 லட்சம் பேர் பதவியில் நீங்கள் கவனம் பெற போகிறீர்கள். மறந்து ஒரு ஆட்சி மாற்றம் 2 லட்சம் பேர் வரலாம். நாம் யாரை விரல் காட்டுகிறோம் அவர் தான் இந்த 2 லட்சம் பேருமே தமிழ்நாட்டில் உலாக முடியும். கவலைப்பட தேவையில்லை. இதனுடைய அரசியல் வரலாற்று சொல்லுகிறேன். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும். எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும். எல்லோரும் பொருளாதாரத்தில் உயர வேண்டும். சமநிலை தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட வேண்டும். ஜாதி மத பேரமற்ற சமுதாயத்தை தமிழகத்தில் உருவாக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைதான் இந்திய ஒன்னே இனி பின்பற்ற போகிறது என்ற வரலாறு தமிழ்நாட்டில் உருவாக்குகிறார். இவர் நினைத்தால் இவருக்கு பின்னாலே தென் மாநிலங்கள் அனைத்தும் இருக்கிறது. நம் தமிழ்நாடு மட்டுமல்ல, மறந்து விடாதீர்கள். அப்படிப்பட்ட தலைவருக்கு பின்னாலே நாம் பவனி வருகிறோம். பவனி வருவது மட்டுமல்ல, வெற்றியை தர இருக்கிறோம். வெற்றியை தருவது மட்டுமல்ல, தமிழகத்தை வாழப்போகிற
வைக்கிற தலைவர்களுக்கு பின்னாலே நாம் நிற்க போவது. ஆகவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பல பேர் இப்போது விசிலடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். விசில் சின்னத்தை பார்ப்பதற்கு பிறகு போவது என்று சொன்னால் ஒரு போலீஸ்கார் விசிலடிக்கலாம் சொல்லிடுவாங்க. நாளைக்கு பிறகு கண்டக்டர் விசில் அடிச்சா பொம்பளை கைது வச்சிருவாங்க. அதே அடிக்க வேண்டாம், வேற செய்தி பண்ண போறாங்க. இது நடக்க போகுது. ஆகவே விசில் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை இறைவன் நம்முடைய தலைவருக்கு கொடுத்திருக்கிறார். கவலைப்பட தேவையில்லை. வாரத்தில் வெற்றியை தேடித்தார் என்று அழைத்து விடுவதற்கு